நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது காஞ்சி டைம் செய்திகள். செய்தி தகவல் ஜி. கண்ணன். 101 வயதான பிரான்ஸ் நாட்டு சமூக சேவை பெண்மணிக்கு இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருது. முன்னாள் ஜனாதிபதி மாளிகையில் நமது இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பத்ம விருதுகளை வழங்கினார்கள். இந்த விழாவில் 101 வயதான பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. பொதுவாக இந்த விருதுகள் இந்தியாவில் இருந்து பல்வேறு பிரிவுகளில் புகழ்பெற்றவர்களுக்கு அவர்களின் சேவைக்குரிய கௌரவம் வழங்கும் விதமாக இந்த பத்ம விருதுகள் வழங்குவது வழக்கமாகும். இந்த முறை பத்மஸ்ரீ வழங்கப்பட்ட போது பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த 101 வயது சார்லட் சோபின் அவர்களுக்கு இந்தியாவின் உயரிய 4வது விருதான பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. சென்ற ஆண்டு நமது பாரத பிரதமர் பிரான்ஸ் சென்றபோது கடந்த 50 ஆண்டுகால யோகா பயிற்றுவிப்பாளராக இருக்கும் இவரை சந்தித்து வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கிறார். யோகா செய்தால் வயதான காலத்திலும் உடம்பினை நன்றாக வைத்துக் கொள்ளலாம் என்பதை வலியுறுத்தி வருகிறார். இந்த அரிய சேவையை பாராட்டி பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த 101 வயது சார்லட் சோபின் அவர்களுக்கு இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. விருது பெற்ற பிரான்ஸ் பெண்மணி நமது இந்தியரின் பாரம்பரியமான பட்டு சேலை அணிந்து வந்து இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களிடம் விருது பெற்றார். உங்கள் காஞ்சி டைம் யூடியூப் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.